ஹலோ நண்பா நண்பீஸ் அப்படின்னு டிவிகே கட்சியோட தலைவர் தளபதி விஜய் ஏப்ரல் 16 வந்து தன்னோட எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ எலெக்ஷன் கொள்கைகளை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதாவது வந்து ஏப்ரல் 23 இந்த எலெக்ஷனுக்கு வந்து நான் ஆட்சிக்கு வந்தா என்னென்ன ப்ராமிஸ்லாம் நான் உங்களுக்கு மக்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்றது டீட்டெயிலா ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இந்த விஷயத்த நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். இதுல எந்தெந்த விஷயம்லாம் வந்து ஒர்க்கபிளா இருக்கு. ஆமாங்க, நம்ம வந்து ஓட் பண்ண போறோம் இல்லையா? இது வந்து ஓட்டுன்றது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். எல்லாரும் சேர்ந்து அவர் ஒரு பெரிய தலைவரா இருக்கும் ஆக்க வைக்கிறோம். இந்த இடத்துல அவருக்கு எந்த ஒரு ட்ராக் ரெக்கார்டும் கிடையவே கிடையாது. இப்பதான் ஒரு நிறைய மூவிகள்லாம் நடிச்சுட்டு இப்போ வந்து டக்குன்னு நான் வந்து எலெக்ஷன்ல ஜெயிச்சு நான் லீடர் ஆகிறேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? சோ எந்த ஒரு ட்ராக் ரெக்கார்டு இல்ல, ஜஸ்ட் அவரோட ஃபேம், ஜஸ்ட் அவரோட ஒரு வைப். நெக்ஸ்ட் அவரோட வந்து எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ ஆட்சி வந்து என்னதான் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு ப்ராமிஸ் அவர் கொடுத்ததுக்காக டீட்டெயிலா அனலைஸ் பண்ணதான் இந்த ஒரு வீடியோ. இந்த வீடியோல நிறைய அவர் சொன்ன அந்த ஃபேக்ட் எல்லாத்தையும் நம்ம பிரசன்ட் கவர்மெண்டோட சிச்சுவேஷன் என்ன, கவர்மெண்ட்ல எவ்வளவுதான் நம்ம கடை வாங்கியிருக்கோம், உங்க பேர்ல, என் பேர்ல, நம்ம அம்மா அப்பா பேர்ல எல்லாத்துலயும் வந்து கவர்மெண்ட் எவ்வளவுதான் கடை வாங்கியிருக்காங்க. ஒன்னு விஷயம் நல்லா நினைச்சு பாருங்க. அதாவது ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இன்க்ளூடிங் தளபதி விஜய் ஆட்சிக்கு வந்தா நான் ஒரு ஃப்ரீ கொடுக்குறேன், நான் 1000 ரூபாய் தரேன், நான் ஃப்ரீ மிக்சி தரேன், டிவி தரேன், கிரைண்டர் தரேன், ஃப்ரிட்ஜ் தரேன், வாஷிங் மிஷின் தரேன், ஃப்ரீ லேப்டாப் தரேன், ஃப்ரீ பஸ் தரேன், எல்லாத்தையும் ஃப்ரீயா கொடுக்குறாங்க இல்லையா? அப்ப பணம் அவ்வளவு பணம் கவர்மெண்ட்ல இருக்கணும் இல்லைங்க. இப்போ இருக்கா இல்லையா அப்படின்றது தான் இந்த ஒரு வீடியோ. இந்த வீடியோ முழுசா பாருங்க. இந்த வீடியோ பின்னாடி மிகப்பெரிய உழைப்பு இருக்கு எங்களோடது. இந்த வீடியோக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஓட்டு போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு வாட்டியாவது பார்க்கட்டுங்க. டிவிகே எல்லாரும் சொல்லிட்டு இருக்க இந்த ஒரு ஐடியாலஜி, எல்லாரும் டிவிகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இந்த ஒரு காலத்துல டிவிகே சொல்ற ஒரு கொள்கைகள் ஒர்க்கபிளா இல்லையா நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அடுத்த ஒரு 5 வருஷங்க நம்ம தமிழ்நாடோட தலையெழுத்தை ஒரே ஒரு லீடர் கையில கொடுக்க போறோம். அது யார் அப்படின்றதுக்கு முன்னாடி நம்ம அவரோட மேனிஃபெஸ்டோ, அவரோட கொள்கைகளை கண்டிப்பாக அனலைஸ் பண்ணும் இல்லையா? அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. இந்த வீடியோ முழுசா பாருங்க. ஃபர்ஸ்ட் தமிழ்நாடோட மொத்த வருமானம் எவ்வளோன்னு தெரியுமாங்க? அதாவது வந்து 369 பில்லியன் ருபீஸ், அது 3,60,000 கோடிங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு இருக்க கடன் மட்டும் எவ்வளோன்னு தெரியுமா? அதாவது 9.3 லட்சம் கோடிங்க. அதாவது நியர்லி 9 லட்சம் கோடி நம்மள்ட்ட கடன் இருக்கு. ஓகேவா? அவ்வளோ கடன் நம்ம வச்சிருக்கோம். ஆனா நம்மளோட உள்நாட்டு வருமானம், அதாவது வந்து தமிழ்நாடோட ஸ்டேட் ஜிடிபின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு கம்பெனி இங்க வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணி ஏதாவது ஒரு ஃபைனல் ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ணாலும் எல்லாத்தையும் இதுக்குள்ள கால்குலேட் ஆகும். மொத்தமாவே 3,63,000 கோடி தான். ஆனா நம்மளோட கடன் மட்டும் 9 லட்சம் கோடி இருக்குங்க. இதான் நம்ம தமிழ்நாட்டோட நிலைமை. இப்போ ஒரு தலைவர் வந்து இதை மாத்தணும் இல்லையா? சரி, இதெல்லாம் இருக்கட்டும். நம்ம எத்தனை பேர் படிச்சு வேலை இல்லாம இருக்கும் தெரியுமாங்க? தமிழ்நாட்டில் 16% ஆஃப் த இளைஞர்கள், 16% ஆஃப் இளைஞர்கள் அவங்கள்ட்ட டிகிரி இருக்கு, நிறைய விஷயங்கள் படிச்சிருக்காங்க. ஆனா இருந்தாலும் அவங்களுக்கு வேலைன்னு ஒண்ணு இன்னும் தரப்படலை. ஓகேவா? இதுதான் நம்மளோட பிரசன்ட் தமிழ்நாடோட சிச்சுவேஷன், தமிழ்நாடோட இப்போதைக்கு இருக்க தலையெழுத்து. அவ்வளவுதாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் தளபதி என்ன அட்ரஸ் பண்ணார்னா வந்து நம்ம ஒவ்வொரு மகளிருக்கும் பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு குடும்பத்துல அவங்க வந்து ஒரு ஹெட் விமனா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 2,500 ரூபாயா நான் மாசம் தந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப பிரசன்டான டிஎம்கே கவர்மெண்ட் வந்து 1000 ரூபாய் தந்துட்டு இருக்காங்க. 2,500 ரூபாய் மாசம் தந்தா நம்ம ஸ்டேட்டோட கம்ப்ளீட் ஜிடிபி இருக்கு இல்லையா, உள்நாட்டு வருமானம்னு வச்சுக்கலாம். அதாவது நம்ம மாநிலத்தோட மொத்த வருமானம்னு வச்சுக்கலாம். அந்த மாநிலத்தோட மொத்த வருமானத்துல 2,500 ரூபாய் தளபதி விஜய் ஆட்சிக்கு வந்து தந்தாருன்னா 14% வருமானத்தை நல்லா நினைச்சு பாருங்க. 3,63,000 கோடி நான் சொன்னேன். அந்த அதுல 14% வருமானத்தை வந்து இந்த ஒரே ஒரு ஸ்கீமுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, இன்னும் டீட்டெயிலா சொல்றேங்க. அதாவது தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா 1.5 to 2 கோடி வந்து அதாவது ஹெட் விமன் இருக்காங்க. இந்த ஹெட் விமனுக்கு என்ன சொல்றாரு தளபதி விஜய் பாத்தீங்கன்னா 2,500 ரூபாய் கொடுக்குறாரு. இப்போ ஜஸ்ட் ஒரு ஓவரால் ஒரு ஆவரேஜா பாத்தீங்கன்னா ஒரு 1.7 கோடி உமன் இருக்காங்கன்னு வச்சுக்கலாங்க. இது 2011 சென்சஸ் தான். இப்போ கண்டிப்பா மாறி இருக்கும், ஏன்னா சென்சஸ் நம்ம எடுக்காதனால ஒரு ஆவரேஜான ஒரு கால்குலேஷன் வச்சுக்கலாம். கண்டிப்பா அதிகமா தான் இருக்கும். அப்படி டோட்டலா கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா 42,000 கோடி நம்ம வந்து மாசம் தமிழ்நாடு கவர்மெண்டோட அக்கௌண்ட்ல இருந்து மக்களுக்கு ஃப்ரீயா கொடுக்கற மாதிரி இருக்குங்க. ஸோ ஓவரால் அப்ராக்சிமேட்டா ஒரு 50,000 கோடி நம்ம வச்சுக்கலாம். அதாவது நம்ம 1000 ரூபாய் டிஎம்கே கவர்மெண்ட் கொடுத்துமே பாத்தீங்கன்னா 22,000 கோடி இருக்கு மாசம் ஸ்பெண்டிங்க. டோட்டலா இதுல இருந்து நம்ம வந்து 2.5 டைம் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ இது வந்து மகளிர் உரிமை தொகை அப்படின்னு சொல்றாங்க. இப்படி நம்ம பண்ணிட்டே இருந்தோம்னா வருஷம் அதாவது தமிழ்நாடு கவர்மெண்டோட அக்கௌண்ட்ல இருந்து 50,000 கோடி எடுத்து
நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வந்து இன்னும் பேர்டனை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்குங்க. இந்த ஒரு விஷயம் எனக்கு வந்து எனக்கும் மிகப்பெரிய ஒரு குழப்பமாகவே இருந்துச்சு. நான் ஆரம்பத்தில் ஒரு ஆட்சிக்கு வரும்போது பார்த்திங்கன்னா, நான் வந்து இப்போ எலெக்ஷனில் நிற்கும் போது பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃப்ரீ பீஸ்ன்னு எதுவும் தரமாட்டேன், ஃப்ரீயாக எதையும் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனால் இப்போ எப்படி வந்து 50,000 கோடி பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட்டோட அக்கௌண்ட்டில், அதுவும் 14% நம்ம 3,60,000 கொம்படி தான் நீ சம்பாதிக்கிற. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஃபேமிலி எடுத்துக்கலாம், அது நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இந்த நேரத்தில் அவங்களோட மொத்த வருமானமே 20,000 ரூபா தான். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, 5,000 ரூபாயை எடுத்து கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, ஃப்ரீயாக நீ ஏதாவது பண்ணிக்கோப்பான்னு சொல்லிட்டு. 15,000 ரூபாய் வச்சு எப்படிங்க ஒரு ஃபேமிலி வந்து ரன் பண்ண முடியும்? அந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் இன்றைக்கி நம்ம கவர்மெண்ட்டுமே இருக்குது, இன்றைக்கி இந்த ஐடியாவுமே இருக்குது. சரி, இதெல்லாம் இருக்கட்டுங்க. இன்னும் எக்கனாமிக் ஜென்ரேஷன் அப்படின்னு ஒரு ஐடியா, இன்னும் வந்து பணம் நிறையா வந்து அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இன்னும் வந்து மக்களை வந்து இன்னும் நிறையா வேலைலாம் வாங்கி கொடுக்கறதுலாம் வந்து இதை கோப்பப் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கலாம். அடுத்த இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாரு வந்து 500 வந்து போலீஸ் விமென், அவங்க பாடியில் பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா இருக்கும், அவங்களுக்கு வந்து வேலு நாச்சியார் படை அப்படின்னு நான் வந்து பேர் வைப்பேன். பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் ராணி வேலு நாச்சியார் படை ஏற்படுத்தப்படும். சாதாரண உடையில் இருக்கிற இந்த படையைச் சேர்ந்த பெண்கள் பாடி கேம் உடன் ஆங்காங்கே பாதுகாப்பு பணியில் இருப்பார்கள். இந்த திட்டத்தின் கீழ் மாநிலம் முழுவதும் 500 குழுக்கள் அமைக்கப்பட்டு பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். எங்க போனாலும் ஒவ்வொரு தெருவில் வந்து பெண்களுக்கு நடக்கிற குற்றத்தை வந்து தடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கீமை வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன்னு ஒரு புதுசாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. நல்ல விஷயம். உண்மையாலுமே ஒரு விமன் சேஃப்டி பற்றி கண்டிப்பாக திங்க் பண்ணுறக்கூடிய ஒரு லீடர் தான். இதை கண்டிப்பாக நம்ம அப்ரிஷியேட் பண்ணி கூட ஆகணும். ஆனால் ஏன் 500? அதாவது தமிழ்நாடு எவ்வளோ பெரிய மாநிலம் இல்லையா? தமிழ்நாடு எவ்வளோ பெரிய மாநிலம் இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன், அதாவது ரூரல் ஏரியாவில் இருக்க இந்த மாதிரி விமென் ஹராஸ்மெண்ட், ரேப்பு, இதெல்லாம் எப்படிங்க தடுக்க போகிறாங்க? தமிழ்நாடு முக்கியமாக இப்போ வந்து லாஸ்ட்டாக நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா தமிழ்நாட்டில் ரேப் கேஸ் அதிகமாக தான் இருக்குது. இதை பற்றி நம்ம முக்கியமாக ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் இருக்கட்டும், ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லேயும் ஒரு ஆளை போட்டால் எப்படி இது மாறும் அப்படின்றது எனக்கு எப்படின்னு புரியல. உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க. நெக்ஸ்ட் டாபிக்ல போகிற முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இது மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும். அடுத்து என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா நம்ம தளபதி விஜய்? எல்பிஜி கேஸ் சிலிண்டரை ஃப்ரீயாக தரேன்னு சொல்லியிருக்காரு. இது எனக்கு ஒரு புதுசாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. அதாவது எல்பிஜிக்கு பார்த்தீங்கன்னா சப்சிடிலாம் வருங்க, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்சிடி தரும், ஸ்டேட் சப்சிடியும் வேணா கொடுக்கலாம் இல்லையா? இப்போ நம்ம ஒரு வார்னு ஒரு நடந்துச்சுனாவே இந்த இடத்துல எல்பிஜி ஷார்ட்டேஜ் இருக்கு. இப்போ என்ன பண்றாரு தளபதி விஜய், ஆட்சிக்கு வந்தோடனே எல்பிஜி வந்து ஃப்ரீயா தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு எல்பிஜி ஒரு சிலிண்டர் நம்ம எவ்வளோக்குங்க வாங்குறோம்? ஆவரேஜா ஒரு 900 ரூபான்னு வச்சுக்கலாம். வருஷம் ஒரு ஃபேமிலிக்கு ஒரு 6 சிலிண்டராவது தேவைப்படும், ஓகேவா? ஸோ 6 சிலிண்டரு, அதாவது மாதம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 900 ரூபாய். நம்ம வந்து அதாவது ஒரு 6 சிலிண்டர் 900 ரூபான்னு வச்சுக்கிட்டாவே வந்து கால்குலேஷன் படி நம்ம வந்து ஒரு 5,400 ரூபாய் வருதுங்க. இந்த 5,400 ரூபாய் ஒரு ஃபேமிலிக்கு கவர்மெண்ட் வந்து ஃப்ரீயாக கொடுக்கணும், ஒரு ஃபேமிலிக்கு ஸ்பெண்ட் பண்ணணும் இல்லையா? ஓவராலாக 5,400 ரூபான்னு வச்சுக்கிட்டா மொத்த தமிழ்நாடு இருக்க குடும்பத்தை நம்ம கால்குலேட் பண்ணால் 10,000 கோடி வருஷம் வந்து செலவு பண்ணுற மாதிரி வருதுங்க. எனக்கு திரும்ப ஒரு பேர்டன், அதாவது கவர்மெண்ட்குள்ளே போடுற மாதிரி எனக்கு இந்த விஷயம் தோணுது. அதாவது இந்த எல்பிஜி ஸ்கீம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அதாவது ஒவ்வொரு ஃபேமிலிக்குமே கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு ஸ்கீமு. அதாவது வந்து எல்லா ஃபேமிலிக்குமே தரேன், நான் எல்லாத்துக்குமே செய்கிறேன். நீ வந்து உனக்கு வந்து உன் பேங்க் அக்கௌண்ட்டில் 1 கோடி இருக்கா, உனக்கும் ஃப்ரீ. உன் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து நீ வந்து அம்பானியா இருக்கியா தமிழ்நாட்டில், நீ டாடா கம்பெனி வச்சிருக்கியா, நீ வந்து பெரிய ஒரு பிஸ்னஸ் மேனாக வச்சிருக்கியா, உனக்கும் சிலிண்டர் ஃப்ரீப்பா அப்படின்னு சொல்றது எந்த விதத்தில் நியாயம் இல்லையா? அதாவது ஒரு இன்கம் குரூப், அதாவது ஒரு பர்டிகுலர் இன்கம் குரூப்பை வந்து இன்னும் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயம் தளபதி விஜய் ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இல்லாமல் இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லாம் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, இந்த ஓட்டை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான். ஸோ இந்த விஷயத்தில் என்ன நடக்குது, அதாவது எல்பிஜியை ஃப்ரீயாக தரேன்றாரு, 2,500 ரூபா ஃப்ரீயாக தரேன்றாரு. இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடோட மொத்த இன்கமில் பார்த்தீங்கன்னா ஒரு 25% இதுக்கே நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம், ஜஸ்ட் ஒரு 2 ஸ்கீமுக்காக, ஓகேவா? இன்னும் வறுமை இருக்குது, இன்னும் அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது, இன்னும் எல்லாத்தையும் ஒழிக்கணும் இல்லையா? இன்னும் டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப் இருக்காங்க அப்படின்லாம் இருக்காங்க இல்லையா? ஸோ அடுத்து என்னன்னா தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன். தமிழ்நாடு தாங்க நிறைய பஸ், தமிழ்நாட்டில் இருக்க ரூரல் ஏரியா, ட்ரைபல் ஏரியா எல்லாத்துக்குமே வந்து பஸ் விடுற ஒரு மிகப்பெரிய மாநிலம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. தமிழ்நாடோட ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் இன்னமும் மிகப்பெரிய லாசஸ் இருக்குது, எஸ்பெஷலி ஃப்ரீ பஸ் டிக்கெட்னால, அந்த ரோஸ் கலர் பிங்க் கலர் பஸ்னால. ஆல்ரெடி இதுவுமே பெரிய ஒரு லாஸ் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் நான் எப்படி மீட்டு கொண்டு வருவேன்ற அந்த ஒரு பாலிசி வந்து இன்னும் கிளியர் கட்டாக இல்லை. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ட்ராபேக்.
டிவிகே கட்சியோட மேனிஃபெஸ்டோவில், டிவிகே கட்சியோட கொள்கைகளில் பஸ்ஸு கொடுத்தாச்சு, விமனுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து 2500 rupees கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நிறைய வெல்ஃபேர்ஸ் வந்து நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. இப்போ அடுத்து வந்து யூத்து, ஜாபு, இது எல்லாத்துக்கும் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் இல்லையா? இதுக்கு தளபதி விஜய் என்ன சொல்கிறாருன்னா வந்து இங்கே தமிழ்நாட்டில் இருக்க இளைஞர்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் வந்து வேலை இல்லாமல் இருக்கீங்களா, ஆல்ரெடி வந்து தமிழ்நாட்டில் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ 16.2% இருக்குங்க. ஸோ 16% இளைஞர்கள் மொத்தம் 100%ல பார்த்தீங்கன்னா படிச்சும் இருக்காங்க, கிராஜுவேட்டாகவும் இருக்காங்க, டிகிரி வச்சிருக்காங்க, ஆனால் வந்து வேலை இல்லாமல் இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் மாதம் 4000 ரூபா கண்டிப்பாக அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிரும். வித்தின் 24 மாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைச்சிரும்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. இது இன்னும் ஃபிசிக்கல் பேர்டனை இன்க்ரீஸ் பண்ணுது. அதாவது வந்து ஆல்ரெடி தமிழ்நாடு கவர்மெண்ட், டிஎம்கே கவர்மெண்ட் வந்து 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. இது இன்னும் 3 டைம் 4 டைம் வந்து டபுள் பண்ணுறாரு. ஸோ 4000 ரூபாயாக மாற்றுறாரு. இதனால பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு 60,000 கோடி லாஸஸ். ஸோ அடுத்த விஷயம் என்னன்னா வந்து 5 லட்சம் இன்டர்ன்ஷிப்காக நான் ப்ரே பண்ணுறேன், அதான் வந்து நான் பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி இந்த ஸ்கீமும் அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீமும் ரெண்டுமே சேர்ந்து தான் 60,000 கோடி லாஸஸில் இருக்குது. ஏன்னா 5 லட்சம் ரூபாய் வந்து நான் ஒரு இன்டர்ன்ஷிப், அதாவது டிகிரி வந்து முடிச்சுட்டாங்க ஒருத்தர், நான் வந்து என்னனாலே ட்ரெயின் பண்ணிக்கிறேன், ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா வந்து சேலரி கம்மியாக இருக்கும். அந்த கம்மியான நேரத்துலையும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து உங்கள் சேலரி இல்லாமல் ஒரு 10,000 ரூபாய் அக்கௌண்ட்டில் வந்து போட்டுவிடுவாங்க. இப்படி 10,000 ரூபா போட்டுட்டு இருந்தா 12 மாதம் போட்டுட்டு இருந்தா 1,20,000 வருது. ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி போட்டுட்டு இருந்தா 60,000 கோடி லாஸஸ் மீண்டும் வருது. ஸோ அடுத்த விஷயம் முக்கியமாக எனக்குமே வந்து இந்த ஒரு விஷயம் வந்து இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றது வந்து எனக்கு தெரியலங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து தமிழ்நாட்டில் இருக்க நிறைய ஜாப்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஜாப்ஸில் 75% ஜாப்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க தமிழ்நாட்டு மக்களுக்காகவே ரிசர்வ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்கிறாரு. இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனி இன்க்ளூட் ஆகும். ஈவன் ஈசிஆர் ரோடு, ராஜீவ்காந்தி சாலை, இந்த சைட்லாம் போனீங்கன்னா நிறைய ஐடி பார்க்ஸ், ஜோஹோ, அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய கேப்ஜிமி, அசென்ச்சர், டிசிஎஸ்ன்னு சொல்லிட்டு இருக்க ஐடி ஜாப் வந்து நிறைய பேர் நார்த் இந்தியன்ஸை எம்ப்ளாய் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அது வந்து அகெயின்ஸ்ட் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ன சொல்லுதுன்னா ப்ரொபகேஷன் ஆஃப் எந்த ஒரு இடத்துலையுமே வந்து நம்ம வந்து மூவ் பண்ணிக்கலாம். நாளைக்கு நீங்களே காசு இருந்தால் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் கூட லேண்டை வாங்கி நீங்கள் உட்காந்து வீடு கட்டி ஹாயாக இருக்கலாம் அப்படின்றது சொல்லுது. ஆனால் 75% ரிசர்வேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து லீகலாக எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாரு. இங்கே இருக்க ஜாபை வந்து நார்த் இந்தியன் இருக்காங்க, உங்கள் கம்பெனியில் வந்து 10 நார்த் இந்தியன் இருக்காங்க, 10 நார்த் இந்தியனே நீ வெளியே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே அனுப்ப போகிறாரு, இந்தியாவுக்கு எப்படி எக்கனாமி பாதிக்க போகிறாரு, எனக்கு வந்து இதுக்கு இன்னும் கிளாரிட்டின்றது வந்து தளபதி விஜய் கொடுக்கணும். லாஸ்ட்டாக இன்னொரு விஷயம் முக்கியமாக சொல்லியிருக்காது என்னன்னா வந்து டிஎன்பிசியோட ரெக்ரூட்மெண்ட்டை வந்து 365 நாள் சைக்கிளை கண்டிப்பாக கொண்டு வருவேன் இருக்காருங்க. மிகப்பெரிய எவர் பெஸ்ட் டெசிஷன். அதாவது நீங்கள் வேணால் உங்கள் ஏரியா சைடுமே பார்த்தீங்கன்னா வந்து லைப்ரரிஸு, சில டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிஓ ஆஃபீஸு, தாசில்தார் ஆஃபீஸு எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த மரத்துக்கடியில் தரையில் உட்காந்துட்டு வெயிலில் உட்காந்துட்டு மழை பெஞ்சா தார்ப்பாயும் கொடையும் பிடிச்சிட்டு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எனக்கு தெரியுங்க. அந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் கூட டிஎன்பிசி எக்ஸாமுக்கு படிப்பாங்க. இந்த டிஎன்பிசி எக்ஸாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, சில நேரம் பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் சைக்கிளை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒருத்தர் வந்து ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாரு, அந்த எக்ஸாம் வந்து அடுத்த வாட்டி வரதுக்கு இன்னும் 2 வருஷம் 3 வருஷம் ஆன நாட்கள்லாம் கூட இருக்குது. ஸோ இதை வந்து நான் 365 நாளாக வந்து நான் வந்து கன்ஃபார்மாக அந்த ரெக்ரூட்மெண்ட் சைக்கிளை கொண்டு வருவேன் இருக்காரு. ஆனால் இன்னும் டீட்டெயிலான பாலிசி வந்து கண்டிப்பாக வேணும். ஏன் டீட்டெயிலாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதாவது வந்து டிஎன்பிசி அந்த மாதிரி எக்ஸாம் ரெக்ரூட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கான டைம்லைனு, அந்த லேக்ஸ் ஆஃப் ஆஸ்பிரண்ட் வந்து திரும்பவும் எப்படி வராங்க, ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. ஆனால் இந்த ஒரு விஷயம் ஒர்க்கபிள் தாங்க. தளபதியோட ஒரு சில ஸ்கீம் எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் நிறைய ஸ்கீமை பார்ட் 2 வீடியோவில் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணி இன்னும் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி உங்கள்கிட்ட சொல்கிறோம். இந்த வீடியோ இதோட கன்க்ளூட் பண்ணுறோம், நீங்களே டிசைட் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் வந்து தளபதி ட்ராக் ரெக்கார்டே இல்லாத ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து ப்ராமிஸ் பண்ணது. நெக்ஸ்ட்டு அதாவது எப்படி எக்கனாமிக் ஜென்ரேஷன் வந்து ஒன்று பண்ண போகிறாங்க. நான் வந்து இவ்வளோ அமௌண்ட் வந்து நான் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்குறேன். ஜஸ்ட் ரொம்ப சிம்பிள் தாங்க. அதாவது உங்கள் ஃபேமிலியிலேருந்து நீங்கள் தொடங்கி பாருங்கள். நீங்கள் வந்து எப்படி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, ஒருத்தருக்கு வந்து ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கு நீங்கள் வந்து எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, ஸ்பெண்ட் பண்ணால் அதில் எக்கனாமிக் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு காருக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, ஒரு டெலிவிஷனுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் வேஸ்ட்டாக ஸ்பெண்ட் பண்ணால் அதுலேருந்து வந்து உங்களுக்கு எந்த ஒரு எக்கனாமிக் ஜென்ரேஷனும் கிடைக்காது. பொருளாதாரத்தும் எந்த ஒரு விஷயமே உங்களுக்கு கிடைக்காது. நாளைக்கு ஒரு டிவி வாங்கினா அந்த டிவி வந்து உங்களுக்கு சம்பாதிச்சு தரப்போகிறது கிடையாது. அதே மாதிரி தான் இப்போ வரை நம்ம சொல்ல போன ஸ்கீம்ஸு, இதுதான் உண்மை.
இந்த ஸ்கீம் தளபதி விஜய் சொன்னது எந்த ஒரு எக்கனாமிக் ஜென்ரேஷனும் தரப்போறது கிடையாது. இது எல்லாமே ஒரு ஃப்ரீபீஸ் தான். எல்லாமே வந்து நான் உங்களுக்கு இலவசமாக கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். எப்படி டிவி, லேப்டாப்பு, சைக்கிள், ஃப்ரீ பஸ்ஸு எல்லாத்தையும் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி ஒரு விஷயம் மட்டும்தான். இப்போ எப்படி நம்மளோட பொருளாதாரத்தை முன்னேற்ற போறாரு, நிறைய பிஸ்னஸ் எப்படி கிரியேட் பண்ண போறாரு, எப்படிலாம் வந்து இன்னும் நிறைய கம்பெனிஸ் இன்வெஸ்ட் பண்ண வைக்க போறாரு அப்படின்றத இன்னும் டீட்டெயிலாக தளபதி விஜய் கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மிக்க நன்றி.